வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லக்சம்பர்கில் 2024 இருக்கக்கூடிய ஒரு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக அன்ஸ்கில்டில் இருக்கக்கூடிய அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில தான் செமி ஸ்கில்டும் பார்க்குறோம், ஸ்கில்டும் நம்ம பார்க்கலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எக்கனாமி இருக்கக்கூடிய கண்ட்ரிங்க. அதுவும் ஒரு பணக்கார நாடு அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். மேலும் லக்சம்பர்க்கில் நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, சார் ஸ்கில்டு ஜாப்ஸை பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, பட் அன்ஸ்கில்டு ஆனால் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் நீங்கள் அந்த வீடியோவில் பெருசாக மென்ஷன் பண்ணலை. ஸோ 2024 அன்ஸ்கில்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டனால தான் இந்த ஒரு வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மேக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு அன்ஸ்கில்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எடுத்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸை லக்சம்பர்க்கில் வெல்கம் பண்ணுறாங்க. நிறைய ஃபாரினில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டாக இருக்கக்கூடிய நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்காங்க லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு. பட் அதுக்கு தகுந்த ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தே வில் ரெக்ரூட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமி நான் முன்னமே சொன்னேன். அதே மாதிரி மல்டிலிங்குவல் ஒரு கண்ட்ரிங்க. மல்டிலிங்குவல் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த லக்சம்பர்கிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இங்கத்த லாங்குவேஜ் இருக்கு. மேலும் ஜெர்மன் அதிகமாக பேசுகிறாங்க, ஃப்ரெஞ்ச் அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஜெர்மன், ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருந்தது இல்லை லக்சம்பர்கிஷ் தெரிஞ்சுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே தாராளமாக கோப்பப் ஆகிக்கலாங்க. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு. ஆனால் லக்சம்பர்க்கில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் இங்கே செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லக்கி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி ஃபாரின் டேலண்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதிகமாக இந்த கண்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையவே ஆட்களை ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் இது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்குது, டிக்ரீஸ் எல்லாம் பெருசாக ஆகிறது இல்லைங்க. ஸோ அதனால் அதிகமான ஆட்கள் ஃபாரினர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. எஸ்பெஷலி இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் நிறைய ஜாபுகளில் ஸ்கில்ட் ஆகட்டும், செமி ஸ்கில்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான ஜாப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் ஆகி இங்கே இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ 2024 இருக்கக்கூடிய ஒரு சில உங்களுக்கு அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் என்னென்ன மாதிரியான தேவைப்பாடுகள் 2024 இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல ஜாப்னு எடுத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சேல்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு சேல்ஸ் அசோசியேட் ஆகட்டும், ஒரு ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஸ்டோர் அசோசியேட் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்டோர் கீப்பர் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் நிற்கக்கூடிய கவுண்டர் ஸ்டாஃப் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய மால்கள்லையும் நிறைய பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கான ஆட்கள் தேவைப்பாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சேல்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு டீசெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோர் தென் 4 இல்லை 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா யூரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 அப் டு உங்களுக்கு 2500 யூரோஸ் வாங்குறதுக்கு கூடிய சான்சஸ் இருக்குங்க. இங்கே ஒரு அன்ஸ்கில்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு டீசெண்டான பேக்கேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சேல்ஸில் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறவங்கள பொறுத்தளவுக்கு. அண்ட் செகண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கிளீனிங் ஸ்டாஃப். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலும், ஈவன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும், பெரிய ஹோட்டல்ஸ் ஆகட்டும், மால்ஸ் ஆகட்டும், பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே கிளீனிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்க அதிகமாக தேவைப்பாடு இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு அன்ஸ்கில்டு ஜாப் தான். இதுக்கு பெரிய லெவலில் ட்ரைனிங் தேவைப்படுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது அங்கே போனதுக்கப்புறம் கூட இந்த கம்பெனிஸ் ட்ரெயின் பண்ணிக்குவாங்க. பட் ஸ்டில் என்னென்னா இதில் உங்களுக்கு கிளீனிங் சம்மந்தமாக ஓரளவுக்கு எங்கேயாவது வேறு ஏதாவது மால்லையோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாங்க. ஸோ இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரியே கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1800 யூரோஸ்லேருந்து 2500 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, பட் இதை விட குறைவாக ஃபார் எக்ஸாம்பிள் 700-800 யூரோஸில் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிற எல்லா சேலரியும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிராஸ் ஃபிகருங்க. இதில் எந்த பிடித்தமும் இல்லாமல் தான் நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு டேக்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி வரக்கூடியதான் உங்களுடைய நெட் சேலரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சொல்கிற இந்த கிளீனிங் ஸ்டாஃபுக்கு ஒரு 1800 யூரோஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ்னு நம்ம சொல்லலாம். அப் டு 2500 வாங்குறதுக்கு கூடிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாஃப், இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டே ஆன் டே இங்கே டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஒரு
மோர் தென் 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 2000 யூரோஸ்லேருந்து ஒரு 2800 யூரோஸ் வாங்குறதுக்கு கூடி சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் சார், என்ன சார் 2000 யூரோஸுங்கிறது நல்ல ஒரு பேக்கேஜ் தானே சார் அப்படின்னா, எஸ், இது ஒரு நல்ல பேக்கேஜ், இது ஒரு கிராஸ் பேக்கேஜ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் இல்லை எனக்கு பெரிய லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் ஒரு ஏஜென்ட் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க சார், பட் எனக்கு சொன்ன சேலரி 2000 சொல்கிறாங்க, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் வாங்குறேன் இல்லை 800 தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்கங்கிறதையும் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோடைய மோட்டிவே அதுதான். இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். முதல்ல ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் அடுத்த ஆப்ஷனுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருந்து நிறைய பேர் மூலமாக வர்றாங்க, பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏமாந்து போகிறாங்கங்கிறத நம்மளே நிறையா கேட்டுட்ருக்கோம். ஸோ நாங்களும் வந்து வி ஆர் நாட் அ மேன் பவர் கன்சல்டன்சி, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே இண்டிவிஜுவலாக எப்படி அப்ளை பண்ணி டைரெக்டாக ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணி டைரெக்டாக வீசாவை ப்ராசஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம அதுக்கான விஷயங்களை தான், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்ருக்கோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருந்து நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாஃப் மாதிரியே இந்த வேர் ஹவுஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் நிறைய தேவைப்பாடுகள் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த வேர் ஹவுஸ் அப்படின்னு எடுத்தாலே எல்லா கண்ட்ரிலையுமே இந்த வேர் ஹவுஸ் ஸ்டாஃபுக்கு அதிகமான ரெக்குவயர்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கும் மோர் தென் 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் ஆல்சோ ஏர்ன் ஒரு அப் டு 2000 இல்லை 2800 வந்து உங்களுக்கு யூரோஸில் வாங்குறதுக்கும் சேலரியாக வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவும் ஒரு கிராஸ் ஃபிகர் தான். பிடித்த போக யூ வில் கெட் சம்வேர் அரௌண்ட் ஒரு 1400 1600 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு கூடி சான்சஸ் இருக்குங்க. லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு இந்த சேலரி, ஏன்னா லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு ஜாப்னு எடுத்தோம்னா ஃபார்ம் ஒர்க்கர்ஸுங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சீசனல் ஒர்க் அப்படின்னு கூடி சொல்லலாம். நிறைய கண்ட்ரியில் இந்த சீசனல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது சீசனல் வீசானே ஒரு வீசா இருக்குது. ஸோ ஒரு சீசன், ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப் டு 3 months அப் டு 7 months இல்லை அப் டு 6 months அப்படிங்கிற மாதிரி ஒரு சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ரெக்ரூட் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், தி ரெக்ரூட் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து தி ரெக்ரூட். ஸோ அந்த வீசாவோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 months இருக்கும். 6 months வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த 6 months நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு கேன் கோ பேக் டு யுவர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் வீசா சீசன். அப்போ இந்த சீசனல் ஒர்க்கில் அதாவது சீசனலுக்காக நான் சொல்லலை, ஒரு சில சீசன்ஸில் வந்து அதிகமாக இந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு. ஸோ இவங்களும் ஒரு நல்ல சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 1800 யூரோஸ்லேருந்து ஒரு 2500 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு கூடி சான்சஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து இந்த நானிஸ் இருக்காங்க இல்லைங்களா, இல்லைன்னா ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இது ஒரு கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது. வயதானவர்களை பார்த்துக்கிறக்கும் வீட்டு வேலைகளை செய்கிறக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்கள் அதிகமாக தேவைப்பாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தவங்க இங்கே வந்து அதாவது படிப்பு குறைவாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே வந்து வேலை செய்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இதுக்கும் ஒரு சில வருடங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா போதுமானது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. பட் சேலரின்னு வர்றப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு ஒரு 1800 யூரோஸ் வாங்குறதுக்கு கூடி இனிஷியல் ஸ்டேஜஸில் வாங்குறதுக்கு கூடி சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு இதை விட அதிகமான சம்பளம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜாப்னு எடுத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க. இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஏஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அப்போ ஏஜ் அப்படின்னா கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்கள தான் தே ப்ரிஃபர். லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் யங்காக இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவும் ஃபாரின்லேருந்து வர்றவங்கள வந்து பொதுவாக இது வந்து அங்கே லோக்கலைஸை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஜாபாக இருந்தாலும் நிறையா ஃபாரினர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் டேலண்ட்ஸை நிறைய பேரை வெல்கம் பண்ணுறாங்க. பட் அதனால் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸும் இங்கே ஃபாரின்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் என்னென்னா கொஞ்சம் யங் பீப்புளாக இருக்கிறவங்கள தே ரெக்ரூட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பெரிய மாலில் செக்யூரிட்டியை ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தது, ஒரு ஸ்டோரை பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எகெயின் உங்களுக்கு அப் டு ஒரு 2000 யூரோஸ்லேருந்து ஒரு 2800 யூரோஸ் வாங்குறதுக்கு கூடி உங்களுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிரைவர்ஸ், எஸ்பெஷலி டெலிவரி டிரைவர்ஸ்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா பெரிய மால் இருக்கலாம், அங்கே வந்து ஹோம் டெலிவரி கொடுக்கக்கூடிய இந்த டெலிவரி டிரைவர்ஸ், இல்லை உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய டெலிவரி டிரைவர்ஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக தேவைப்பாடுகள் லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இதில் ஃபாரின் ஒர்க்கர்ஸும் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஃபாரினர்ஸ் அதிகமாக இந்த ஜாப்க்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் போயிட்டு தான் இருக்குது. எகெயின் இந்த சேலரின்னு எடுத்தோம்னா ஒரு 2000லேருந்து முன்னாடி சொன்ன மாதிரி 2800
1800 வரைக்கும் யூரோஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம சொல்கிற அத்தனை சேலரியுமே இட் இஸ் எ கிராஸ் ஃபிகருங்கிறது திரும்பவும் நான் 2வது தடவையும் சொல்லிக்கிறேங்க. இதுலேருந்து உங்களுக்கு பிடித்தங்கள் எல்லாம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெட் ஃபிகர் கையில் கிடைக்கும். தட் இஸ் யுவர் சேலரி. நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்கில்டு ப்ரொஃபஷன் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டனர், அதாவது இந்த தோட்ட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த தோட்ட வேலையை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னமே நீங்கள் ட்ரெயின்டாக அதில் இருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். இல்லைனாலும் ஒரு குறைவான பேக்கேஜில் உங்களை எடுத்துக்குவாங்க. பட் உங்களுக்கு எவ்வளோ சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு கார்டனராக என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ஒரு 2500 யூரோஸ் வரைக்கும் கூடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூரோப்பு, அதாவது யூரோஸில். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு. பட் இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லா பக்கம் நடக்குமானா ரொம்ப ரேராக தான் ஒரு சில இடங்களில் நடந்துகிட்ருக்கு கார்டனரை பொறுத்தளவுக்கு. பட் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து யூ ஹேவ் டு வெயிட். எந்த இடங்கள்லாம் கார்டனர்ஸ் வந்து இருக்கிறாங்க, எந்த இடங்களில் எந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக அதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் வரும். அண்ட் எவர் கிரீன் அன்ஸ்கில்டு ஜாப் டிஷ் வாஷர், சரிங்களா. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த கிச்சன்லலாம் இருக்கக்கூடிய ஹெல்ப்பர்ஸு, டிஷ் வாஷ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஜாப் தான் நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட் எண்ட் இந்த சென்ஸ் ஒரு அன்ஸ்கில்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தாங்க. டிஷ் வாஷராக நீங்கள் இதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது நல்ல ஹோட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 1800 யூரோஸ்லேருந்து ஒரு 2400 யூரோஸ் வரைக்கும் வாங்குறதுக்கு கூடி சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சொன்ன இத்தனை ஜாப்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கானா கிடையாது. இதை விட இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகளும் வந்து லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு இருந்துகிட்ருக்கு. பட் நம்மக்கிட்ட அன்ஸ்கில்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எது எஸ்பெஷலி இந்த லக்சம்பர்க் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அன்ஸ்கில் ஜாப்ஸை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்காட்டி தான் இந்த ஜாப்ஸை பற்றி நம்ம இப்போ இந்த டீட்டெயில் கொடுத்துருக்கோம். மேலும் இது இல்லாமல் ஸ்கில்டு ஜாப்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லக்சம்பர்க்கில் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்ட்டை எடுத்துக்கோங்க, ஒரு மொபைல் ரீசார்ஜ் எடுத்துக்கோங்க, வெளியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, நம்ம சாப்பாடு வந்து மந்த்லி நம்ம செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுங்கிற எல்லா விஷயங்களும் லக்சம்பர்க்கை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவும் நம்ம முன்னமே மேக் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கூடி போய் பார்த்து இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2024 ஒரு சில இடங்களில் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜாப்ஸுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன மாதிரி ஜாப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சில இடங்களில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு டீசெண்டான பேக்கேஜில் நீங்கள் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான லைஃப் ஸ்டைல் வந்து லக்சம்பர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனோ தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஒரு சிலர் சார் நீங்கள் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டிலே ஆகலாம், ஏன்னா ஒரே ஆள் தான் இங்கே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு யூ வில் கெட் யுவர் ரிப்ளை ஃபார் ஷோர் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மேலும் we are not a manpower consultancy. இந்த வீடியோவோட மேக்கிங் மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போய் செட்டில் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை தான் வீடியோவில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேலும் நீங்களும் லக்சம்பர்க்கில் போய் நல்லபடியாக செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.